ஒரு சின்ன சிலந்தி பூச்சி ஒரு தொண்டு பண்ணது. அந்த தொண்டு பண்ணதுனால அந்த சிலந்தி பூச்சியை கோச்சங்க சோழராக மாற்றினார் சிவபெருமான். ஒரு சிவாலயத்தில் ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தா, ஒரு சிவாலயத்தில் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தால், சிவாலயத்தில் திருப்பணி செய்தால் 21 தலைமுறைக்கு அவர்கள் ஓங்கி வாழ்வார்கள் என்று நம்முடைய புராணம் சொல்லுகிறது. சிவாலயத்தில் போய் குப்பையா அள்ளு, உடம்புல வியாதி போகும். சித்தர் சொல்றார், அகத்தியர் சொல்றார். என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சொரியாசிஸ் பிரச்சனை, உடம்பெல்லாம் அப்படியே கொட்டுச்சு. எத்தனை வைத்தியம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. திருவண்ணாமலைக்கு போ, கிரிவல பாதையில போய் குப்பையை அள்ளிட்டு வா போ அப்படின்னு சொன்னேன். குப்பையை அள்ளு. 2 நாள் தங்கி இருந்து குப்பையெல்லாம் அள்ளினாரு. சரியா 15 நாள்ல அந்த வியாதி குணமாச்சு அண்ணாமலையாருடைய கருணையினால. இதுதான் பரிகாரம். தூய்மை பணிக்கு இன்னொரு பெயர் உண்டு அப்படின்னா அது உழவார பணி. முடிந்த ஒரு சின்ன உடல் உழைப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு ஒரு கைங்கரியமாக நம்ம கோவில்ல செய்தோம்னா அது உழவார பணி. நம்மால் முடிந்த அளவு எங்கெல்லாம் அந்த ஆலை திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி உழவார பணியினுடைய சிறப்பாக ஒன்று, மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா நிறைய அணிகலன் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே ஒரு திருடன் வந்தான், அந்த நகைகளை அபகரிக்கணும்ட்டு. அவங்க நேராக கோயில் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, கோயிலில் ஜனம் இருக்கும், நம்ம எப்படியா இருந்தாலும் அந்த நகையை அபகரிச்சிடலாம் அப்படின்னுட்டு உள்ளே போனதும் அந்த அம்மா உழவார பணி கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தமானவங்க அங்கே உழவாரம் பண்ணுறாங்க. இவனும் உழவாரம் பண்ண மாதிரி தானே நடிக்கணும். அங்கே போயிட்டு அவனும் ஒரு களை வெட்டி, மண் வெட்டி, கத்தி அது இதுன்னு எடுத்து வேலை செஞ்சான். அன்றைக்கி பூரா செஞ்சான். செய்து முடித்தோம்ல, இதுவரையிலும் இவன் செய்த கர்மாவுக்கு ஒரு கல் மண்டபம் இடிஞ்சு அவன் நசுங்கி சாவணுன்ட்டு அவன் ஜாதகத்தில் இருக்குது. நரகத்தில் அவன் எங்கெல்லாம் திருடினானா அந்த கைகளெல்லாம் சதைக்கணும்னுட்டு நிலை இருக்குது. இவனை ஒரு பாம்பு வந்து குத்துச்சு, செத்துட்டான். செத்த உடனே பூதகணம் வந்துச்சு அவனை பிடிச்சி மோர்த்து. அப்போ சிவகணம் வந்தது அந்த இடத்துல.